உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்போ ஜோசியர் சொன்னது, சித்தர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உடம்புதான் துர்கா, உள்ள இருக்கிற உயிர் துர்கா இல்ல. அப்போ இவ யாரு? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க பார்த்தேன்? துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியா? ஓ, போல்ட் லூஸா இருக்கு. மா மா, அது ஒன்றும் இல்லை, போல்ட் ஏதோ லூஸா இருக்கும் போல. அப்புறம் சரி பண்ணிடலாம். நான் எலக்ட்ரிஷியனை வர சொல்லிடுறேன். அப்போ என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சா? கடவுளே, துர்கா என் வயித்துல பொறக்கலனாலும் அவளை நான் என் பெத்த பொண்ணாதான் நினைக்கிறேன். துர்காவும் ஒரு நாள் கூட என்ன சித்தியா நினைச்சதில்ல. என் 3 பொண்ணுங்களையும் அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரு இருந்த இடத்துல இருந்து என்னையும் என் பொண்ணுங்களையும் துர்கா தான் காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா இந்த 4 வருஷமா துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாதான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. எதுக்காக இப்படி ஒரு சோதனை? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதிர்த்த வீட்டுல இருக்கிற குழந்தை தேவியோட அம்மா மாரியோட ஆத்மாதான் என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் துர்கா அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போயிடுறான். என் பொண்ணு துர்கா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு இப்பதான் காரணம் புரியுது. உருவத்துல துர்கா, உள்ளுக்குள்ள மாறி இந்த ரெட்ட வாழ்க்கைய அவளால எப்படி வாழ முடியும்? இதனால எல்லாருக்குமே குழப்பம்தானே. அதனால இதை இப்படியே விட்டுற முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்பவே போய் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல போறேன். நில்லு சரஸ்வதி. யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன எதுக்காக நிக்க சொல்றீங்க? உனது பெயர் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறாய்? குழப்பமாக இருக்கிறதா? எனது பெயர் ஷியாம்லா தேவி, யமதர்மராஜாவின் பட்டத்து அரசி. சித்திரகுப்தனின் கவனக்குறைவால் ஆயுள் முடியும் முன்னே பறிக்கப்பட்ட மாரின் ஆத்மாவை ஆயுள் முடிந்து போன துர்காவின் உடலுக்குள் சேர்த்து விட்டவர்களில் நானும் ஒருத்தே. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. விளக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேள்.
தன் கணவனையும் குழந்தையும் காப்பாற்றதான் மாறி போராடி துர்காவின் உடலுக்குள் சேர்ந்திருக்கிறாள். துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை மாரியும் உணர்ந்திருக்கிறாள். துர்காவின் கனவையும் லட்சியத்தையும் மாரி கண்டிப்பாக நிறைவேற்றுவாள். துர்காவாக உங்களது மகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் ஏற்பாடு செய்த கல்யாணத்திற்கு சம்மதிச்ச மாரிதான் அவளின் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற போராடுகிறாள். மாரி ஜெயித்தால் துர்கா ஜெயிச்ச மாதிரி, துர்கா ஜெயிச்சா அது மாரி ஜெயிச்ச மாதிரி. இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன இந்த உண்மைய மாரியோட ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொன்னா அவரு புஷ்பாவோட ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு துர்காவை ஏத்துப்பாரு இல்லையா? அங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? துர்கா மாரியை பற்றிய உண்மை தெய்வ ரகசியம். அதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே துர்காவின் உடம்பில் இருக்கும் மாரியை உண்மையை சொல்ல முடிவெடுத்த போது நானும் யம தர்மராஜாவும் நேரில் வந்து சொல்லக்கூடாது என்று தடுத்தோம். அப்போது துர்கா உருவத்தில் இருக்கும் மாரி எங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மாற்று ஏற்பாடு செய்வதாக நாங்கள் கொடுத்த வாக்கின்படி பிரம்மதேவனிடம் பேசி இந்த உண்மையை உன்னிடம் மட்டும் சொல்ல அனுமதி கொடுத்துள்ளார். இந்த உண்மை மாரியோட சொந்தங்கள், இரத்த உறவுகள் இப்படி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி உண்மையை சொன்னால் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். மாரிக்கு அவளுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொடுப்பதற்கு நீங்கள் தான் உதவியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் துர்காவுடைய கடமையை மாரி நிறைவேற்றுவாள். அதுவரைக்கும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். துர்காக்கும் மாரிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நான் வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலை வேண்டாம். மாரி வேறு, துர்கா வேறு இல்லை. துர்கா எப்போதும் போல் உங்களது மகளாகவே இருப்பாள். அம்மா தாயே, என் பொண்ணு துர்காவோட ஆத்மா எங்களை விட்டு போயிருந்தாலும் அதே மாதிரி ஒரு நல்ல ஆத்மா மாரிய என் பொண்ணு உடம்புக்குள்ள அனுப்பி வச்சிருக்க. தங்கமான பொண்ணை எனக்கு கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.